அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இப்போது நாம் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நமக்கு பசி எப்படி வருது அப்படின்றது. பசி வந்தால் மட்டுமே சாப்பிடணும், சரிங்களா? பசித்த போது சாப்பிட்ற உணவாகப்பட்டது அதுக்கு நம்ம தயாராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி, ஏன்னா எவ்வளோ வேலைக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கோம். பசிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது ஆக்சிஜன், சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், எனர்ஜி ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். பசிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம். அந்த பசிக்கு ஒரு தேங்காய் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். அப்புறம் வேக வைத்த பயிர்கள், முளைக்கட்டிய பயிர்கள், இந்த மாதிரி. அப்புறம் சூப்ஸு, அப்புறம் நல்ல ஹெல்த் மிக்ஸு, சரிங்களா? இதெல்லாம் கூட பசி வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இது மார்னிங்கில் ரொம்ப நல்ல விஷயம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆசைப்பட்ட உணவு வேறு, பசிக்குன்னு சாப்பிட்றது வேறு. பசிக்கு சாப்பிட்றது விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஓகே, ஹைட்ரோஜன், நைட்ரஜன், அயன் சத்துக்கள் அப்படி நிறைய இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பொருந்துகிற மாதிரி விஷயத்தை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அது முடித்த பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட இட்லி, வடை, தோசை எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு லன்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லன்ச்சுக்கு கர்ட் இருக்கலாம், சேலட் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், கொஞ்சோண்டு ரைஸ், ஒரு 4 ஸ்பூன் ரைஸு, அப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு. அதாவது எப்படின்னா பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்துக்கிற உணவாகப்பட்டது பஞ்சபூதங்களே அடக்கி கொண்டதாக இருக்கும். நம்ம உடம்பில் அந்த சக்தி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைத்த உணவு, நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட உணவு கொஞ்சம் தான் எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உடம்பில் ஹீட் இருக்கும். அடுத்தது காற்றினால், காற்றுங்கிறது ஏர், நம்ம வெளியில் வாக் பண்ணும்போது போகும்போதோ இது கிடைக்கும் நமக்கு, காற்றினால் வரக்கூடிய சக்தி. அடுத்தது ஆகாயத்தினால் வரக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம். நாம் தூங்கும்போது ஆகாய சக்திகள் கிடைக்கும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணில் விளைந்தது, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, மண் சக்தி கிடைக்கும். நீர் சக்தி, நிறைய தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் நிறைந்த பழங்களை சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி 5 எலிமெண்ட்ஸ் உடைய ஃபுட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது என்ன ஆகும், நமக்கு நல்ல ஃபுல் எனர்ஜி, அதாவது ஃப்யூச்சர் கொடுக்கும். நம்ம ப்ரெசண்ட்டில் சாப்பிடும்போது ஃப்யூச்சர் ஃபுட் எடுத்துக்கணும், சரிங்களா? அப்பப்போ டெமாலிஷ் ஆகிற மாதிரி ஃபுட்டு சோறு, வெறும் அந்த நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட உணவு மட்டுமே எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டெமாலிஷ் ஆகிடும், ஃப்யூச்சருக்கு சேவ் ஆகாது. ஸோ அதனால் மக்களே, விழிப்புணர்வோடு, உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ மத்தியானம் கொஞ்சம் சலாட் எடுத்துக்கோங்க, ஒரு கப் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் கூட்டு, பொரியல் சம்திங் ஏதாவது எடுத்துக்கோங்க, சேலட் எடுத்துக்கோங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸ் ஏதாவது, தண்ணி, இவ்வளவு தான் சேர்ந்து நம்ம சாப்பிடணும். கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் இடம் வைக்கணும், வயிறு முட்டை சாப்பிடவும் கூடாது. ஈவினிங் என்ன பண்ணலாம், ஈவினிங்கில் நல்ல ஒரு பிளாக் டீ போட்டு குடிக்கலாம் நீங்கள், சரியா? நட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நைட்டு டின்னர் 7 மணிக்குள்ளே மஸ்ட்டு. 7 மணிக்குள்ளார என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு சாப்பிடலாம். அதோட கொஞ்சம் நல்ல என்னது சளி பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ள பழங்கள், கொய்யாப்பழம், பப்பாளி, இந்த மாதிரி வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் சாப்பிட்லாம். ரஸ்தாலிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் 7 மணிக்குள்ளார சாப்பிடுங்க. 9 மணிக்கு ப்ரஷ் பண்ணிவிடுங்க, சரியா? தண்ணி அதுக்கு முன்னாடி நிறைய குடிச்சிக்கோங்க, ஓகே? அண்டு காலையில் எந்திரிக்கிற போது ஒரு ப்ரேயரோடு ஆரம்பிங்க. அடுத்தது படுக்க போகும்போது ஒரு ப்ரேயரோடு செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஹெல்த்துக்காக, ஹவு டு லிவ்ஸ் வித் ஹெல்த், ஓகே? தேங்க்யூ.